ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். டிஎம்கேவினுடைய முன்னாள் அமைச்சரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் விவகாரம் தொடர்பா விசாரணைக்கு சிபிஐ முன்னாடி ஆஜராயிருக்கிறாரு. விசாரணையும் நடந்திருக்குது. இதுல இருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் டிவிகேவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அதாவது நம்ம தளபதி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருந்தாரு. நம்ம எல்லாருமே சோசியல் மீடியால பார்த்திருந்தோம். இந்த இடத்துல தான் நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயமும் இதுதான். நமக்குள்ளேயும் இந்த கேள்வி வந்துட்டு ஓடிட்டே இருக்கும். அதாவது இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷியலா இன்வால்வ் ஆயிருக்கிறது டிவிகேவும், டிவிகேவுக்கு பெர்மிஷன் கொடுத்த காவல்துறையும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது சிபிஐ அபிஷியலா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாரெல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னா டிவிகேல இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், டிவிகேவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள்னு இவங்க எல்லாரையும் தான் விசாரிப்பாங்க. ஸோ அப்படி விசாரிக்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் அபிஷியலா இந்த விவகாரத்தில் இன்வால்வ் ஆகாத டிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ வந்துட்டு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள நேரடியாக டெல்லிக்கே விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயமே. அப்போ எதுக்காக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பணும், விசாரணைக்கு அழைக்கணும்? அப்போ ஏதோ ஒரு ஆதாரம் சிபிஐக்கு கிடைச்சிருக்கா? அதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே தோணும். நிறைய மூத்த பத்திரிகையாளர்களும் இந்த ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தளபதி அவர்களை விசாரணைக்கு அழைக்கும் போதே சில தகவல்கள் வந்துட்டு வெளியா இருந்தது. தளபதி எதுக்காக சிபிஐ விசாரணைக்கு 3வது முறையா அழைக்கிறாங்க அப்படின்னா, சிபிஐ கிட்ட சில ஆதாரங்கள் வந்துட்டு சிக்கிருக்குது. நிறைய பேர்கிட்ட விசாரணை நடத்தினதுல இருந்து சில தரவுகளை எடுத்து வச்சிருக்கிறாங்க. சில ஆதாரங்களும் சிபிஐ கிட்ட கிடைச்சிருக்குது. அந்த ஆதாரங்களை விஜய் அவர்களை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்களை 3வது முறையா விசாரணைக்கு அழைத்திருக்கிறாங்க. அந்த விசாரணை தான் இப்போ 3ஆம் கட்டத்தில் நடந்து முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாயிருந்தது. இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்றது தெரியல. ஆனா அங்க நடந்த விஷயங்கள் இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற யூகங்களின் அடிப்படையில இந்த தகவல் வெளியாயிருக்கு. சோ சிபிஐ கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட விசாரணை நடத்துறதுக்காக சிபிஐ வர வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கரூர் விவகாரம் நடந்ததுல இருந்தே, ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிவிகேவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், டிவிகேவினுடைய தொண்டர்கள்னு எல்லாருமே, இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்ல இருந்து மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரைக்கும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரூர் விவகாரத்துல டிஎம்கேவினுடைய சதி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த கரூர்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது அந்த இடத்துல இருந்த மக்களுமே நிறைய பேர் வந்துட்டு வீடியோவுமே வந்து பதிவிட்டு இருந்தாங்க. ஒரு சில கும்பல் வந்துட்டு கூட்டத்துக்குள்ள இறக்கி விடப்பட்டிருந்தாங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கரண்ட் கட் ஆனிச்சு, எங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டது, நாங்கள் எல்லாருமே தள்ளு விடப்பட்டோம், ஸோ யாரோ வந்துட்டு உள்ள இறக்கி விடப்பட்டிருந்தாங்க, வேணும்னே எங்களை பிடிச்சி வந்துட்டு புஷ் பண்ணாங்க இப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு வீடியோவில் பேசக்கூடிய காட்சிகளை வந்துட்டு நாம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா டிவிகேல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் டிஎம்கே தான் சதிவேலை பண்ணினாங்க அப்படின்றத தாண்டி டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய பெயரை சொல்லி, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டே அவரு தான் வந்துட்டு சதிவேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரியே டிவிகேல இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் சில பேர் குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருந்தாங்க. இதை தாண்டி வெளியில பார்த்தோம் அப்படின்னா மற்ற கட்சிகள்ல பார்த்தோம் அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியிலேயுமே தெளிவா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டுமே அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நாம எல்லாருமே நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். அதாவது விஜய் அவர்களுக்கு இந்த 3வது முறை சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருந்தாங்களா, அந்த நியூஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைத்ததா இருக்கட்டும், ஏற்கனவே 2 முறை அழைத்திருக்கிறாங்க, இப்ப கடைசியா கூப்பிட்டது வந்துட்டு 3வது முறை. இப்படி ஒரு முறை விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கும் போதுமே நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு லைவ் டெலிகாஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லா வந்துட்டு நிறைய போஸ்ட் அவங்களோட சேனல்ல வந்துட்டே இருக்குது. கேள்வியால துளைக்கப்பட்ட விஜய் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, இப்படி கேள்வி கேட்டாங்க, இதுக்கு வந்து பதில் சொல்லல, சிபிஐ வந்துட்டு கேள்வியால துளைத்துக்கிட்டே இருக்கிறாங்க தாவேகானுடைய தலைவர் விஜய் அவர்களை, இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்றதை நாம பார்த்திருப்போம்.
ஆனா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரணைக்குமே போயிருக்கிறாரு, விசாரணையுமே நடந்திருக்குது. இதுல இன்னொரு தகவலும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு 3வது முறை இப்போ கடைசியா வந்துட்டு விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்புனாங்க இல்லையா, அதுல விஜய் அவர்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் சம்மன் வந்தது அப்படின்னு கூட ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல, அதாவது அஃபிஷியலா இன்வால்வ் ஆயிருக்கிறது டிவிகே. அப்போ டிவிகேவினுடைய தலைவரை விசாரணைக்கு அழைக்கிறது அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம். அதையே பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அஃபிஷியலா இன்வால்வ் ஆகாத ஒருத்தருக்கு சிபிஐ வந்துட்டு சம்மன் அனுப்புறாங்க, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, அப்போ அதுதானே ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ சிபிஐ கிட்ட ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த விஷயம் தானே ஏற்படுத்துது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் கொடுத்த விஷயத்தை ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த கேள்வியை நிறைய மூத்த பத்திரிகையாளர்களும் இப்போ வச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிபிஐ ஆஃபீஸர்ஸ் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு யூகிக்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன கேள்விகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது சிபிஐ விசாரணை எப்படி நடக்குது, சிபிஐ சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட என்ன கேள்வியை கேட்டாங்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்ன பதில சொன்னாங்க அப்படின்றது ரகசியமாவே தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது போகும். அது எப்போ வெளியில வரும் அப்படின்னா, சிபிஐ வந்துட்டு கடைசியா விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுவாங்க, ஒரு அறிக்கையை வந்துட்டு வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையை வெளியிடும் போதுதான் அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இந்தவங்க கிட்ட இந்த கேள்வியெல்லாம் சிபிஐ கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு இவங்க கிட்டே இந்த மாதிரியான பதில்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றதையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது சிபிஐ இந்த கேள்வியை கேட்டாங்க, அதுக்கு இவர் இந்த பதில சொன்னாரு, அவர் இந்த பதில சொன்னாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சிபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கும் அதுல சம்பந்தப்பட்டவர்களுக்கும் மட்டும்தான் அந்த கேள்விகள் தெரியும். ஸோ சம்பந்தப்பட்டவர்கள் வெளியில வந்து கூட பிரஸ்ஸை சந்திக்கும் போது, செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது கூட இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டாங்க, நான் இதுதான் பதில் சொன்னேன், விசாரணை இப்படிதான் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இதுதான் பேசின எக்ஸாக்டா அப்படின்றத வெளியில வந்து சொல்லவும் கூடாது. ஸோ சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது முழுக்க ரகசியமாவே தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ கூட நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் கூட விஜய் அவர்கள் முதல் முறை 2வது முறை சிபிஐ விசாரணைக்கு போகும்போது இந்த கேள்வியை தான் சிபிஐ வந்துட்டு விஜய் அவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம நின்னாரு, அடுத்தடுத்து இந்த கேள்வி கேட்டாங்க, இப்படி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டா அங்க இருந்து பார்த்த மாதிரியே இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து உண்மை கிடையாது. அது வந்து அந்தந்த சேனலோட யூகங்கள் தான் தவிர எக்ஸாக்டா அங்க இதான் நடந்தது அப்படின்றது சிபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கும் அதுல சம்பந்தப்பட்ட நபர்களையும் தாண்டி வேற யாருக்குமே தெரியாது. சிபிஐ அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது முழுக்க ரகசியமா போகும். இப்போ நாம சொல்லக்கூடிய கேள்விகளுமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற யூகத்தின் அடிப்படையில தான் கேள்விகள் இருக்க போகுது. அதாவது இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுலேயுமே வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் முன்னாள் காவல்துறையில் பணியாற்றினாரு, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, பேசிக்காக நாலேஜ் இருக்கிறவங்களுக்கே இந்த கேள்விகளும் இந்த சந்தேகங்களும் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில விஷயங்களையே வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அவர் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் தாவேக்கனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த பரப்புரை கூட்டத்தில் அந்த வாகனத்தின் மீது நின்றுட்டு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி சில விஷயங்கள், அதாவது 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த சில விஷயங்களை பேசும்போது தான் அந்த நேரத்தில் தான் விஜய் அவர்களை நோக்கி காலணிகள் அப்படின்றது தூக்கி வீசப்பட்டிருக்குது. ஸோ அது எப்படி நடக்கும், அப்போ உங்களுடைய இன்வால்மெண்ட் அந்த இடத்துல இருக்கா அப்படின்றது மாதிரியான கேள்விகள் சிபிஐ மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை அவர்களும் முதலாவே வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக அந்த கரூர் அந்த சம்பவம் நடக்குது, எல்லாருமே மூச்சு திணறி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகப்படுறாங்க, உயிருக்கு வந்துட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து சில நிமிடங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் முதல் ஆளாவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எப்படி அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுவும் செந்தில் பாலாஜி அவர்கள் வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்த மாதிரி தெரியல. ஸோ அவர் வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மீடியாவால் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. அதே போல் ஒரு 10-15 ஆம்புலன்ஸ் வந்துட்டு வருது. அதுவும் நார்மலாக இல்லை, ஆம்புலன்ஸ் எங்கேருந்தும் ரெடி பண்ணி டக்குன்னு வர வச்சு
வச்ச மாதிரி கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாத்துலேயுமே திமுக மருத்துவமனை அப்படின்ற போஸ்டர் வந்துட்டு ஒட்டப்பட்டிருக்குது. ஸோ உடனே அந்த சம்பவம் நடக்குது, ஸோ ஆபத்துக்காக அழைக்கிறாங்க அப்படின்னா இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே எப்படி ஒட்டப்பட்டு வரும்? அப்போ இது ப்ரீ பிளான்டாக நடந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தாதா அப்படின்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில் சிபிஐ வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட இந்த கேள்வியும் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கேள்வியை வந்துட்டு அண்ணாமலை அவர்களுமே எடுத்து வச்சிருக்கிறாரு. அதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உடற்கூராய்வு. அந்த ஒரு நைட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 41 பேருக்கு உடற்கூராய்வு அப்படின்றது நடந்திருக்குது. எப்படி 41 பேருக்கு உடற்கூராய்வு அப்படின்றது சாத்தியமாகும்? அதே போல அந்த ஒரே நைட்டுக்குள்ள முதல்வர் அவர்களையும் வரவழைத்து பார்க்க வச்சிருக்கிறாங்க. அதே போல மற்ற கட்சி தலைவர்கள் வருவதற்கு முன்னாடியே அந்த 41 உடல்களையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியேற்றி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணணும்? அப்போ இதெல்லாம் பண்ணும்போதே அதில் வந்து சந்தேகங்கள் ஏற்படலையா? ஸோ இதன் அடிப்படையிலையும் சிபிஐ ஆஃபீஸர் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக நாலேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கே இந்த சந்தேகங்களும் இந்த கேள்விகளும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் முன்னாடியே கேள்வியாக எடுத்து வச்சிருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயத்தை நாம் நோட் பண்ணணும். அதாவது சிபிஐ வந்துட்டு அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கும் போதே இதில் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது கண்ணுக்கு முன்னாடி அஃபிஷியலாக இன்வால்வ் ஆயிருக்காங்க இல்லையா, டிவிகேவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள், டிவிகேவினுடைய தலைவர்கள் விஜய் அவர்கள்கிட்டையுமே பார்த்தோம் அப்படின்னா 3 முறை சிபிஐ வந்துட்டு விசாரணை நடத்திருக்கிறாங்க. அதே போல பெர்மிஷன் கொடுத்த காவல்துறையை சார்ந்த முக்கியமான அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டையுமே ஒருத்தரை விடாம எல்லார்கிட்டையுமே சிபிஐ ஆஃபீஸர்ஸ் விசாரணை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதே போல சம்பவம் நடந்த இடம் இருக்கு இல்லையா கரூர்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சுத்தி கடையில இருக்கக்கூடிய வியாபாரிகள்னு எல்லார்கிட்டையுமே விசாரணை நடத்திருக்கிறாங்க. அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த உறவினர்கள்னு அவங்க கிட்டையுமே வந்துட்டு விசாரணை நடத்திருக்கிறாங்க. அன்னைக்கு பிரச்சார கூட்டத்துக்கு போன மக்கள்ல சில பேரை சந்திச்சு அவங்க கிட்டையும் விசாரணை நடத்திருக்கிறாங்க. அதே போல சோஷியல் மீடியால நிறைய காணொளிகள் வந்துட்டு வெளியாயிருக்கும். அதுல வந்துட்டு இவங்க இப்படி பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் வந்து கூட்டத்துக்குள்ள இறக்கி விட்ட மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு, வேணுக்குனே எங்களை வந்து தள்ளி விட்டாங்க, புஷ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில மக்கள் வந்துட்டு காணொலியில பேசியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களையுமே கான்டாக்ட் பண்ணி சிபிஐ ஆஃபீஸர்ஸ் விசாரணையை நடத்தி எல்லா தரவுகளையுமே வந்துட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி அஃபீஷியலா இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாரையுமே விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், தரவுகளை பதிவு பண்ணதுக்கு அப்புறம், ஆதாரங்களை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கடைசியா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு சிபிஐ ஆபீசர்ஸ் வரவழைச்சிருக்கிறாங்க. அவரை விட்னஸா அழைச்சிருக்கிறாங்களா இல்ல குற்றவாளியா அழைச்சிருக்கிறாங்களா அப்படின்றது இப்ப வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா விசாரணைக்கு சம்மன் அனுப்பி அழைத்திருக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் உறுதியான தகவல். அதே போல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில ஊடகங்கள்ல இந்த ஒரு விஷயமும் வெளியானுச்சு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களோட இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த சம்பவம் கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேயே இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டஸை வந்துட்டு போட்டிருந்தாரு. அதாவது ஈவினிங் வந்துட்டு உயிர்கள் போற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டஸை வந்து போட்டிருந்ததாகவும் ஒரு செய்தி வெளியாயிருந்தது. ஸோ அது சார்ந்தும் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட சிபிஐ கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டம் வந்துட்டு அதிகமா இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ காவல்துறையினருடைய பாதுகாப்பும் அதிகமா தேவைப்படும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த டைம்ல காவல்துறையினரை அந்த இடத்துக்கு போக விடாம தடுத்தது யாரு, அதுல உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படின்றது சார்ந்த கேள்விகளும் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட சிபிஐ ஆபீசர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே வியூகங்களின் அடிப்படையில நாம எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளை தான் தவிர சிபிஐ ஆபீஸ்ல இதுதான் நடந்தது, இந்த கேள்வியை தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லக்கூடியது கிடையாது. இந்த மாதிரியான கேள்விகளை, அதாவது சம்பவம் ஆரம்பத்திலேருந்து நடந்ததுலேருந்து நாம எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கேள்விகளை சிபிஐ ஆபீசர் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் யூகிக்கப்படுது. ஸோ என்னதான் நாம யூகங்களை வச்சாலுமே இறுதியில சிபிஐ வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையில தான் யார் யார்கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க, யார் மேல தப்பு இருக்கு, என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் வெளியில வரும். ஸோ சீக்கிரமாகவே சிபிஐனுடைய முறையான விசாரணைகள் முடிந்து இறந்து போன அப்பாவி மக்களான அந்த 41 பேருக்கும் உரிய நீதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சிபிஐ ஆஃபீஸர் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யூகங்களாக சில கேள்விகளை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை தாண்டி இந்த கேள்வியை கேட்கணும், இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில கேள்விகள் தோணுச்சு அப்படின்னா அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.